களவாண்டவனுக்கு பொருள் சொந்தமா, இல்ல கற்பழிச்சவனுக்கு பொண்ணு சொந்தமா, இல்ல பிரசவம் பார்த்தவனுக்கு தான் புள்ள சொந்தமா? அந்த கதையாவுல இருக்குது. இந்த கட்சி இவர் கட்சியா, இந்த கட்சிக்கு இவர் தான் தலைவரா? நீ கட்சிய களவாடி இருக்க, ஆக்கிரமிச்சு அபகரிச்சிருக்க. களவாணி பயலுகளா? வெறும் தலைவன் 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 வெத்து வாயில தம்பட்டம் அடிக்க கூடாது. நல்லா கத்தான்னு செஞ்சு காமிக்கணும். அந்த அம்மா உட்கார்ந்த சேர்ல உட்கார்ந்தா நீ ஜெயலலிதா ஆயிடுவியா? இல்ல அவர் மாதிரி தொப்பியும் கண்ணாடியும் போட்டா நீ எம்ஜிஆர் தான் ஆயிடுவியா? எந்த வகையில நீ தலைவன்? இந்த லட்சணத்துல ஆளுமை ஆளுமை ஆளுமைன்றாங்க. நல்லா கோதுமை பாக்கெட் மாதிரி உட்கார்ந்து அப்படின்னு ஒரு மனுஷன் மனசுல உள்ளதெல்லாம் அள்ளி கொட்டி இருக்காருப்பா. பாவம். என்ன அண்ணே, என்னதான் இருந்தாலும் இப்படியா பேசுவீங்க நீங்க? ஆனா ஒரே கட்சியில இல்ல அப்படின்னாலும் ஒரே பேர்ல 2 பேர் இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மனுஷன் ஏற்கனவே கொஞ்சம் படபடப்பா இருக்காப்புல, நீங்க இன்னும் போட்டு அதை அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்க தெரியுமா? வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோபி. ஒரே ஒரு ட்வீட். ஐயா எடப்பாடியார், எடப்பாடி 65, எடப்பாடி சுக்கா, எடப்பாடி வருவர் எல்லாத்தையும் ஒரு ட்வீட்ல செஞ்சுட்டு போயிட்டாப்புலன்னு வைங்கள. அது வேற யாரும் இல்ல, கேசிபி அண்ணன் தான். ஜேசிபி மாதிரி நோண்டி இருக்காப்புல கேசி பழனிசாமி அண்ணன். அண்ணன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அவரோட ஆதங்கம் எவ்வளவு தூரம் இருக்கு. ஆனா ஒரு வகையில பாக்குறப்ப அவர் சொன்னதையும் நம்மளால ஒதுக்க முடியல. இவர் ஏதோ வைத்தறிச்சல்ல பேசுறாரு, ஒரு விதமான ஒரு கால் புணர்ச்சியில கூட ஐயா எடப்பாடியார் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம்னு நினைச்சா அதை பார்த்தா ஏத்துக்க முடியலையே. அவர் சொன்னது எல்லாம் சரியாத்தானே இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் ஐயா எடப்பாடிக்கு கீழே உட்கார்ந்து சொல்றாங்கல்ல, உங்கள 10 எம்ஜிஆர் 20 ஜெயலலிதாவை நான் பாக்குறேன். அவரை ரொம்ப செல்லமா அந்த மாதிரி சொல்றவங்கள அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டவுன் வருடிகள். டவுன் வருடிகள் அப்படின்னா, டவுன்னா அடியில இருக்கிறது, வருடிகள்னா என்னன்னு அவர் சொல்லப்பா. அந்த மாதிரி டவுன் வருடிகள் எல்லாம் அண்ணனை தாம் தூம்னு புகழ்ந்து பேசுறதுனால நீங்க அவங்களாயிர முடியாது. அத சொல்லுவாங்க இல்ல, இந்த செருப்பும் இந்த செருப்பும் ஒண்ணா அப்படின்ற மாதிரியே அவரு அண்ணனும் கேட்டிருக்காரு. அது அவங்கள என்ன சொல்லியிருக்காருன்னா, அவ புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் சுயம்பு சுயம்பு. அவங்க இப்ப இருக்கிற மாதிரி, அத நீங்க கத்திட்டு கிடக்குறீல்ல, நான் தான் எல்லாம் சர்வ வல்லமை படைத்திருக்கிறேன், அந்த மாதிரி அவங்க எல்லாம் வெறும் சொல்லிக்கிட்டு தெரியல, செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஒரு தலைவன் என்ன பண்ணணும், ஒரு கட்சிய நல்ல பேர் இருக்கிற பேர் இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சு அந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த கட்சியும் அந்த மக்களையும் ஒன்னா இணைக்கணும். அதாவது ஒரு வழியில நம்ம எல்லாம் ஒண்ணு, உங்களை எல்லாரையும் நான் தான் காப்பாற்ற போறேன். அந்த மக்கள் அந்த கட்சியை நம்பணும், அந்த தலைவனை நம்பணும். அதுதான முறை. இங்க உங்க கட்சிக்காரங்களே உங்களை முழுசா நம்புறது இல்லையே. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு தலைவர்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அவரு 2 பேரையும் கம்பேர் பண்ணி தான் கேட்கிறாரு. நீங்க என்ன நினைச்சாலும் இது அது ஆக முடியாது, அதாக முடியவே முடியாது. நீங்களாவே இருங்க. அதாவது ஐயா எடப்பாடியார் எடப்பாடியாராவே இருக்கட்டும், எம்ஜிஆராவோ அல்ல அம்மா ஜெயலலிதாவோ நீங்க மாற வேண்டாம். நீங்களா இருங்க. என்ன சொன்னீங்க அந்த கூட்டணிக்கு அப்ப என்ன சொன்னீங்க நீங்க? ஐயா கவலைப்படாதீங்க, இந்த கூட்டணி பிரச்சனையெல்லாம் யாரும் குழப்பம் ஆகாதீங்க, வருத்தப்படக்கூடாது, முக்கியமா யாரும் அழக்கூடாது, அதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு அதாவது வெறும் 40 தொகுதி தானே தமிழ்நாட்டுல. என்னால இந்த கட்சிக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு நமக்கு கூட்டணி குமியும். அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க.
களப்பணியை மட்டும் பாருங்க. அதாவது அலைன்ஸ் நான் பார்த்துக்கிறேன், ஆபீஸ் வேலையெல்லாம் நீங்க பார்த்துக்குங்க, பூத் ஆபீஸ் வேலையை அதுல எங்கேயும் குறை விட்டுறக்கூடாதுப்பா. அப்புறம் நாளைக்கு பின்னே நான் பதில் சொல்ல வேண்டியதா அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம். திருப்பி பார்த்தா மன்சூர் அலிகான் இந்த பக்கம் பிரேமலதா அந்நியாரும் நிக்கிறார், இந்த 2 பக்கமும் நிக்கிறார். மற்றவங்க எல்லாம் இங்கேப்பா பஞ்சா மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அண்ணா என்ன பண்றது, அவர் எவ்வளவோ வந்து என்னென்னமோ செஞ்சு பார்த்தாப்புல கடைசியில யார் இதைத்தான் சொன்னாங்க, அந்த தலைவர் பதவின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த தலைவர் பதவி வேற எதுவும் இல்லை, இதுதான். கட்சியை நம்பின அளவுக்கு கூட அவங்க முழுக்க நம்பி இருந்தது மேல இருக்கிறவங்களை நம்பி இல்ல, கீழே இருக்கிறவங்களை நம்பிதான் வந்தாங்க. ஆனா அந்த கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க நம்புறாங்களா? வேற வழி நம்ம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, சத்தியமா உங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க இல்ல. அதுல அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் சொன்னாரு, ஒரு பிறந்த நாள உருப்படியா கொண்டாடாத தலைவன் தலைவனா? ஐயாவோட அபிஷியல் பர்த் டேட் வேற, அவர் அனௌன்ஸ் பண்ணி ஆடம்பரமா கொண்டாடுற பர்த் டேட் வேற. இது 2 தனித்தனியா இருக்கு. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இல்ல எதுக்கு உங்களுக்கு உங்க பர்த்டேய ஒழுங்கா அதை கூட உண்மையா கொண்டாட முடியாத அளவுக்கு அவங்கதான் தெரியாதனமா கொண்டாடுறாங்க, நீங்களும் சேர்ந்தேவா அவங்களுக்கு இது பண்ணுவீங்க? இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க. எத்தனை நாளைக்கு உங்க ஆட்டம்னு நானும் பாக்குறேன். இது அத்தனையும் கேசி பழனிசாமி என்ன சொன்னது. அது கொஞ்ச நாள் நெஞ்சில ஈரம்னு ஒண்ணு இருந்தா உண்மையிலேயே நீங்க தலைவரா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க இருந்து ஒரு தலைவனா இருந்து சாதிச்சது என்ன? அத கட்சியில இத்தனை நாளா இருந்தீங்கல்ல, ஒரு கூட்டணியை ஒழுங்கா உங்களால பேசி முடிக்க முடிச்சு. இது வரைக்கும் எவ்வளவு எலெக்ஷன் வந்துச்சு நீங்க பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம்? பொதுச் செயலாளரா ஆகணும்னு ஒத்த கால நின்று ஆனீங்கல்ல, பொதுச் செயலாளரா ஆகி கட்சிக்கு உங்களால ஆன பலன் என்ன? உங்களால முடிஞ்சது என்ன தெரியுமா? இருந்தவங்களை துரத்தி விட்டது, எவன் பேச்சையும் கேட்காதது, நல்லா இருந்த கட்சியாக்கு குள்ளா போட்டது. இல்ல அவ்வளவுதான் நடந்துச்சு, அதுக்கு மேல வேற எதுவும் நடக்கல. அண்ணன் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பார், வேற எதுவும் கிடையாது. மற்றபடி அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் வந்து அவரோட அந்த ஆதங்கத்தோடைய வெளிப்பாடு. ஏன்னா ஐயா இப்பெல்லாம் வெளியில பயங்கரமா தலை காட்டுறாரு இல்லையா, எங்க அதான் காணுமே, வயநாடு போனாரு, அதுக்கப்புறம் எந்த பக்கம் இருக்கிறாருன்னு கட்சிக்காரங்களே பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஐயாவோட கதி இருக்குது. அவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போனா ஐயா இப்போது பிஸியாக இருக்கிறாராம், தேவைப்படும் போது உங்களை கூப்பிட்டு அனுப்புறாராம், அப்படி இங்க வந்தா போதுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வீடியோ காலில் வந்து நிறைய உட்காந்து பேசிட்டு இருப்பேன். ஒன்றும் இல்லை, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே, அதை எலெக்ஷன் டைம்ல அடிச்சுக்கிட்டது வேற, ரிசல்ட் வர்றப்ப அடிச்சுக்கிறது வேற. இப்பயே ஆளுக்கு நல்லா சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, மாத்தி நீ தான் காரணம், இல்ல நீ தான் காரணம், ஜெயிக்கிறதுக்கு நாம இவ்வளவு கேவலமா இன்னைக்கு தோக்குறோம்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்றத நம்மள ஒன்னா கூடி விவாதிப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்காக எல்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அவர் கட்சி எப்படி ஜெயிச்சிச்சு, இல்ல எப்படி ஜெயிக்கணும், இல்ல அடுத்த எலெக்ஷன்ல நம்மள என்னெல்லாம் பண்ண, அப்படிலாம் பரவாயில்ல, இந்த எலெக்ஷன்ல எவனை கோத்து எந்த மூஞ்சி நல்ல மூஞ்சியா இருக்கு அதே மாதிரியே வந்து செஞ்சிருக்காங்களா, அதைத்தான் அவர் சொல்றார். அவரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஃபைனலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முடிஞ்சா திராணி இருந்தா, அதாவது உண்மையிலேயே நீங்க தலைவர் அப்படின்னு நீங்க நம்பணும்னா ஏதாச்சும் 1-2 தொகுதியிலையாவது ஜெயிச்சிருங்க. குறைஞ்சது ஒரு 5-10 தொகுதியெல்லாம் ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்கள பெருசு, அதுக்கப்புறம் உங்களை எவனும் கேட்கவே முடியாது. 10 தொகுதி, அதுலயும் முக்கியமா இன்னொன்னு அவர் சொல்லாதது, ஆக்சுவலி நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம், 40 தொகுதியிலே நீங்க முன்னாடி ஒரு இடத்துல கூட வரலன்னா, ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, 40 தயவு செய்து எந்த தொகுதியிலையும் 2க்கு கீழே இறங்கிறாதீங்க, வச்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் இவர் இல்ல, இவரே இப்படி பேசுறாருன்னா உங்களுக்காக பெருசா நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா, வரட்டு இப்படி அதுக்கப்புறம் செய்வோம்ட்டு. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அழகா கொண்டாந்து கையில கொடுத்தாங்க, அதை காப்பாத்திக்கிறதும் அதை வந்து கண்டமாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. நன்றி.
வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.